ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் தக்காளி சேர்த்தாமல் அட்டகாசமான சுவையில் சூப்பரான கார சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த வெங்காய கார சட்னிக்கு நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 10 போல் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காய சீசனில் முழுவதுமாகவே நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் லேசான இனிப்பு தன்மையோடு இருக்கும். என்ன தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துனாலும் சட்னியினுடைய அளவை அதிகம் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் பெரிய வெங்காயமும் 10 போல் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக தோலுள்ள உளுந்தும் பயன்படுத்திக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு புளி எடுத்திருக்கேன். கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்ல காரம் இருக்க மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா அந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இந்த காரத்தை தான் சாப்பிடுவாங்க. அதோட அந்த மிளகாய் சேர்த்தணும் அப்படின்னா சட்னிக்கு கலரும் கிடைக்காது, காரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இது பயன்படுத்துகிறேன். உங்களுடைய கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா தனி மிளகாய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சட்னி புளிப்பாக காரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம சேர்த்துற பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்தணும். இது வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள். அப்படி தூளாக இல்லைன்னா கொத்தமல்லி விதையை இடிச்சிட்டு நம்ம வறுத்து கூட சேர்த்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை உருட்டு உளுந்தை பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். உளுந்தும் கொத்தமல்லியும் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். மிளகாய் வத்தலை சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். மிளகாய் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா சட்னியினுடைய அளவு ரொம்ப குறைஞ்சிரும். கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புளி, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூளினுடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுடைய வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. திக்னஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு தாளிப்பு பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நம்மளுடைய தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டான காரசாரமான இந்த வெங்காய கார சட்னி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.